சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு புதிய முதல்வர் பதவி எடுத்திருக்காரு. ஆமாம், உங்களுடைய கருத்து என்ன சார்? உண்மையிலே தமிழ்நாடு ஒரு இளைஞர்களின் கையில் போயிருப்பது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் ஒரு அரசியலில் திரும்பி பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னால் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி வயசானவங்க தான் இருப்பான் அந்த நிலைமையெல்லாம் மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள்லாம் ரொம்ப துடிப்போடு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவர் முதல்வர் அவர்களுக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எப்பவுமே ஒரு கல்யாணம்னா 2-3 சண்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2-3 விவகாரம் இருக்குது. அது பின்னால் பேசுவோம். இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதல்ல போய் ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு திட்டத்தை கையெழுத்து போடுவாங்க. எல்லா முதலமைச்சரும் செய்ததாக அதே பாணியில் விஜய் அவர்களும் போய் முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு ஒளி பொருந்திய கையெழுத்தாக நம்ம பார்க்குறோம். நல்லது தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 200 யூனிட்டு ஃப்ரீ, ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. அதை பார்த்தா 499 யூனிட்டுக்காரன் மட்டும்தான் அவனுக்கு ஃப்ரீ. 500 யூனிட்டு தாண்டியாச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது. அப்படின்ற மாதிரி தான் ஒரு புரிதலாக இருக்கிறது. இன்னும் ஜிஓலாம் வந்துச்சுன்னா இந்த கரெக்டான இதெல்லாம் நம்ம பார்த்து பேச முடியும். ஆனால் இப்போ கொடுத்த அந்த விஷயங்களின் அடிப்படையில் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா 200 யூனிட் என்பது மிடில் கிளாஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, மிடில் கிளாஸ் கம்ப்ளீட்டாக காலி. அவங்களுக்கு இலவசம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 300-400 யூனிட் யூஸ் பண்ணுற குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் 500 யூனிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை, அது கிடைக்காது. மிடில் கிளாஸ் கம்ப்ளீட்டாக அந்த வரம்புக்குள் வரமாட்டார்கள் என்பது ஒரு இது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் 100 யூனிட் எல்லாருக்குமே ஃப்ரீ, இந்த வீடுகளுக்கான இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ அப்படின்னாங்க. அதில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வந்தப்போ அவங்க வீடுகளில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணிங்க, அது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் இந்த எலெக்ஷனில் பிரதிபலித்தது என்பது ஒரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு சொல்கிறேன். சார், இப்போ முதல்வராக பதவி எடுத்து இது மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு. 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அந்த கரண்ட் பில் இல்லாமல் இன்னும் 2 கையெழுத்து போட்டிருக்காரு. போதை ஒழிப்பு, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் விளக்கு ஏற்றிட்டார். ஓகே, விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அது போதை கலாச்சாரம் தான் இன்றைக்கி நடக்கிற எல்லா கிரிமினல் பேக்ரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா போதை தான். ஒவ்வொரு இளைஞனும் போதை அதனால தான் சீரழிக்கப்படுகிறது. அதனால் அதை நம்ம வரவேற்க வேண்டியது. இப்போ ஒரு வீர மங்கைகள் அப்படின்னு கொண்டு வராரு. இந்த வீர மங்கைகள் என்பது புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மகளிருக்கு ஒரு துறை இந்த போலீஸுன்னு இருந்தது, இல்லை அதையே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் மாறுதல் செய்து அது கொடுப்பாரா, இல்லை அந்த நான் புரிந்து கொள்வது என்னென்னா, இனிமேல் ஒரு புதிய ஆளுகள் ரெக்ரூட்மெண்ட் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த நிறைய காலங்கள் பிடிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். 6 மாதமாவது குறைந்தபட்சம் ஆகும். ஏற்கனவே இந்த மகளிர் போலீஸு அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதை வேறு ஏதாவது இப்போ அவங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் இருக்குது, இனிமேல் அவங்களுக்கு சேலைகள்லாம் போட்டுட்டு பொதுமக்களோடு இருப்பதாக அப்படி போவாங்களா என்பது கொஞ்சம் புரியாத இருக்கிறது. வரவேற்கிறேன் இந்த இரண்டையும். சார், இன்றைக்கி பதவியேற்பு விழா பார்த்துருப்பேங்க. அவர் எப்போவுமே முடிச்சுட்டு பெரும்பாலும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இவர் மேடையில் பேசியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இது சில புரோட்டோகால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புரோட்டோகால் கவர்னர் மாளிகையில் நாட் அலௌடு. பட் இது நேரு ஸ்டேடியம் தானே, இது பொதுமக்களுக்கான ஒரு இடம். பேசியிருப்பது தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய இளைஞர்களும் வந்தாங்க, ஏதோ ஒரு பேச மாட்டாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எதிர்பார்ப்பு இல்லை. அந்த எதிர்பார்ப்புக்காக பேசுனதாக தான் நினைக்கிறேன். இல்லை புரோட்டோகால் விஷயம்லாம் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் தான் அந்த இடத்தினுடைய கதாநாயகன். ஸோ பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. பேசியதையும் வரவேற்கலாம். அந்த மக்களுக்கும் ஒரு புரிதலாக போய்விட்டது என்பதை நம்ம மகிழ்ச்சியாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சார், முக்கியமாக ஒரு 9 பேர் பதவி எடுத்துருக்குறாங்க. இன்னும் எந்தெந்த துறைன்னு தெரியல. இப்போ முக்கியமான அந்த பிரச்சனைகள் பார்த்தோம்னா டாஸ்மார்க் அந்த 10 ரூபா. ஏன்னா அந்த 10 ரூபா பாட்டு பாடி தான் அந்த பல பிரச்சனைகள் வந்தது. இது எப்படி சார், அந்த 10 ரூபா விஷயங்கள் எந்த அளவுக்கு இப்போது இந்த ஆட்சியில் பேசும் பொருளாக இருக்கும்? உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் சண்டே 12 மணிக்கே தெரிஞ்சிடும் அது அந்த எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க என்பது. 12 மணிக்கு போய் வாங்குகிற ஒரு குடிகாரனுக்கு தெரிஞ்சிடும் 10 ரூபா வாங்குறதுனா இல்லையா என்பது. ஒரு தமாஷாக பேசுவது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் இந்த துறை ஒதுக்கப்பட்டதாக நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா தான் வராது. ஸோ அதுலேயும் நிறைய மாறுபாடு. அதாவது அந்த 10 ரூபாயை எலிமினேட் பண்ணணும்.
அவன் ஏன் 10 ரூபா வாங்குறான்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம டாஸ்மாக் இப்போ அந்த ஊழியர்கள்கிட்ட எல்லாம் போனோம். இந்த 10 ரூபாய் எங்கெங்கே போகுதுன்னு தான் சொல்லிட்டான். போன முறை எது முதலமைச்சருக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊடகத்தெல்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் கொடுக்கும் அவருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போது புதிய முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சார்? சரி, விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இப்போது நான் வரவேற்கிறது வந்தது 2-3 விஷயங்களை கரெக்டாக பார்க்குறேன். முதல்ல விலைக்கேற்றிருக்காரு 200 யூனிட்டு. ரெண்டாவது வந்து போதை கலாச்சாரத்துக்கு ஒழிக்கிறதுக்கு ஒரு எடுத்திருக்காரு. அப்புறம் பெண்கள் சிங்க பெண்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும். இப்போ அரசாங்கத்தில் ஒரு விஷயம் எடுக்கணும்னா முதலமைச்சரே வந்து ஆசைப்பட்டால் கூட அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு புரியணும் முதல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிலைப்பாடுகள் நிறைய விஷயங்கள் கலைஞருக்கு ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அந்த டைம் எடுத்துட்டு நம்ம விமர்சிப்பதை நம்ம அப்புறமா தான் பார்க்கணும். இது வரைக்கும் நல்ல மாதிரியாக தான் இருக்குது. போயிட்டு வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் பார்ப்போமே அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். நன்றிங்க சார். நன்றி.